வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. குடகு மலையில் பிறந்து தமிழ்நாட்டின் காவிரி பூம்பட்டினமாம் பூம்புகாரில் வங்கக்கடலில் சங்கமமாகும் வரை காவிரி அன்னை தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் வளம் செய்கின்றாள். இவ்வளத்தினை இன்னும் வரும் சந்ததியாரும் பயன்பெறும் வகையில் அரசு எடுத்து வரும் முயற்சிகளை விவரிக்க அம்மண்டலத்தின் நீர்வள ஆதாரத்துறையின் தலைமை பொறியாளர் திரு தா பைந்தமிழ் செல்வன் அவர்கள் கூற கேட்டபோது, வணக்கம் வேளாண் பெருமக்களே. இந்த தமிழக அரசு இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளடக்கிய டெல்டா மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் பாசன வசதிக்காக மேட்டூரிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்கப்பட்டு இங்குள்ள அனைத்து பாசன பகுதிகளுக்கும் தண்ணீர் வழங்கப்பட்டு இந்த ஆண்டு நல்ல மகசூல் பெறப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களிலும் நெல் பயிர்கள் நன்றாக விளைந்து சாகுபடி செய்யப்பட்டு அறுவடையும் முடிந்துவிட்டது. தற்போது உள்ள நிலவரப்படி நாங்கள் விசாரித்ததில் அநேகமான விவசாய பெருமக்கள் கூறுவது கடந்த 5 ஆண்டுகளை விட சுமார் 10% அளவு கூடுதலாக நெல் கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. எல்லா ஆண்டுகளிலும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். இந்த வருடத்திலே அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை. முதலாவதாக வெள்ளம் வரும்பொழுது வெள்ளம் அதிகமாக பெய்தோ இல்லை மழை அதிகமாக பெய்தோ அந்த இடங்களில் நாகப்பட்டினம் போன்ற கடற்கரை பகுதியில் பாதிப்பு ஏற்படும். இந்த வருடத்தில் அந்த பாதிப்பு இல்லை. போன வருடம் பார்த்தீர்களேயானால் அங்கே ஒரே வறட்சியாக இருந்தது மழை பெய்யாதனால. இந்த வருடம் அந்த மழை பாதிப்பு இல்லாததும் வறட்சியும் இல்லாமல் நன்றாக வேண்டிய அளவு மழை பெய்து எல்லா இடங்களிலும் நன்றாக விவசாயம் செய்யப்பட்டு மகசூலும் பெறப்பட்டுள்ளது. அது ஒரு நம்ம இந்த களத்தில் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல பொக்கிஷமாக கருதுகிறோம். அதன்பின் தமிழக அரசின் விடாமுயற்சியினால் எங்களுக்கு அயாமோம் நீர்வள நிலவள திட்டத்தின் மூலமும் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமாகவும் கிட்டத்தட்ட ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமாக 1560 கோடி நிதி ஒதுக்கீடும், உலக வங்கி வேர்ல்டு பேங்க் மூலமாக கிட்டத்தட்ட 354 கோடி இந்த திருச்சி மண்டலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 354 கோடி அத்தனை பணத்திற்கும் தற்போது மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு வேலை டெண்டர் விடப்பட்டு இந்த மாதத்திலே பணி துவங்க உள்ளது. ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமாக உள்ள 1560 கோடி நிதி ஒதுக்கீட்டிற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. மார்ச் மாதத்திற்குள் அந்த மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படும். எலெக்ஷன் முடிந்தவுடன் ஜூன் அல்லது ஜூலையில் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வருடத்தைப் போல வரும் வருடங்களிலும் நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். வர்ற வருடங்களுக்காக நமது மேட்டூர் அணையில் இப்போது தற்போது 20 TMC அளவுக்கு தண்ணீர் தேக்கி வைத்துள்ளோம். ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த தண்ணீர் குடிதண்ணி இருக்கும். வேண்டிய இடங்களுக்கு பாசனத்திற்காகவும் சிறிதளவு கொடுப்பதற்கும் அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நமக்கு மேலே பில்லிகுண்டிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற நீரின் அளவானது 300 முதல் 500 கியூசெக்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரும் சேர்த்து இந்த ஜூன் வரை உள்ள காலங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நபார்டு வங்கி உதவியுடன் தமிழக அரசின் பெரிய உதவியினால் எங்களுக்கு இந்த திருச்சி மண்டலத்திற்கு கிட்டத்தட்ட பெரிய பணிகளாக 2 பணிகள் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலராமநல்லூர் என்ற இடத்தில்
கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி, அதற்கான மதிப்பீட்டு தொகை 48 கோடி. அந்த பணியானது டெண்டர் விடப்பட்டு தற்போது பணி துவங்கும் நிலையில் உள்ளது. அடுத்த கட்டமாக வடவார் எக்ஸ்டென்ஷன், வடவார் நீட்டிப்பு கால்வாய் என்பது திருவாரூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. அந்த நீண்ட நாட்களாக அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் அந்த பணியை செய்ய வேண்டும், கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டு அரசினுடைய சீரிய முயற்சியினால் அந்த பணம் நபார்டு நிதியுதவியுடன் கிடைக்கப்பெற்று அதுவும் டெண்டர் விடப்பட்டு விரைவில் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது. இந்த 2 பணிகளும் மேற்கொள்ளும் பட்சத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும் பயன்படைவார்கள் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர ட்ரெடிஷ்னல் வாட்டர் பாடிஸ் என்ற தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட 55 ஏரிகள் நமது திருச்சி மண்டலத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மொத்தமாக இதற்கான மதிப்பீட்டு தொகை சுமார் 16 கோடி. அந்த 55 ஏரிகளிலும் தூர்வாறுதல், மடைகளை புனரமைத்தல், வழிந்தோடிகளை புனரமைத்தல் மற்றும் கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பணிகள் செய்ய உள்ளன. இவை அனைத்தும் செய்யும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் பாசன இடங்கள் நன்றாக பயன்பெறும். இதன் மூலம் அங்குள்ள விவசாய மக்களுக்கு குறைந்த அளவு நீர் கிடைத்தாலும் சேமித்து அதை நல்ல அளவிலே விளைநிலங்களுக்கு பாய்ச்சி நல்ல விளைச்சல் எடுக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தற்போது நதிகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் காவிரியிலிருந்து குண்டாறு வரை இணைப்பு திட்டம் ஒன்று மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதன் முதல் கட்டமாக தமிழக அரசின் அனுமதியோடு தற்போது கரூர் அருகில் மாயனூர் என்ற இடத்தில் ஒரு தடுப்பணை அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 185 கோடி மதிப்பீட்டில் அது பணி முடியும் தருவாயில் உள்ளது. இதில் கிட்டத்தட்ட 15 அடி அல்லது 5 மீட்டர் உயரத்திற்கு தண்ணீர் நிறுத்த முடியும். அளவில் பார்த்தீர்களேயானால் 1.05 டிஎம்சி. இந்த தண்ணீரை தேக்குவதனால் அங்குள்ள அருகிலுள்ள கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அளவில் உள்ள எல்லா இடங்களிலும் உள்ள நீர்நிலைகளும் கிணறுகளும் நீரூற்று ஏற்படும். அதனுடைய கீழே உள்ள கிரவுண்ட் வாட்டர், அந்த நீர்நிலையினுடைய கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே உயரும். மேலும் அங்கிருந்து இந்த அணையிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு சுமார் 6000 கனஅடி தண்ணீர் எடுக்கப்பட்டு புதிதாக வாய்க்கால் அமைக்கப்பட்டு திருச்சி வழியாக சவுத்து வெள்ளார், அக்னியார், தென் குண்டார், காவிரி, வைகை, கிருதமால் எல்லாம் இணைக்கப்பட்டு குண்டாரில் சென்று முடிவடைகிறது. இதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடியில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மதிப்பீடு கூடிய விரைவில் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்று நிதி கிடைக்கப்பெற்று விரைவில் பணி துவங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் முதற்கட்டமாக இந்த மதகணை அமைக்கப்பட்டிருக்கிறது மாயனூரிலே. இந்த வேலை முடிந்துவிட்டது. கிட்டத்தட்ட இது முடிந்ததிலிருந்து தான் தண்ணீர் எடுக்க முடியும். எனவே அதனான முதல் கட்ட பணி தற்போது முடியும் தருவாயில் இருக்குது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எல்லா இடத்திலும் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் காவிரி பாசன பகுதிகளில் மட்டும் அந்த பணி தொடங்கப்படவில்லை. தற்போது அதற்கான மதிப்பீடும் சுமார் 15,621 கோடி அளவிலே மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதுவும் ஆய்வில் உள்ளது. இந்த பணத்தை வேர்ல்டு பேங்க் மூலமாகவும் ஏடிபி பேங்க் மூலமாகவும் பெற்று இந்த பணிகளை 15,421 கோடியையும் செய்வதற்கு ஆவண செய்து கொண்டிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரசு மட்டத்திலும் அமைச்சர்கள் மட்டத்திலும் செயலாளர் மட்டத்திலும் எங்களை ஊக்குவித்து அந்த மதிப்பீடு தயாரிப்பதற்கும் மற்றும் அந்த பணிகளை செவ்வனே வேகமாக செய்வதற்கும் எங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகின்றன. மதிப்பீடு தயாரிக்கும் பணிகளும் டிபிஆர் தயாரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதுவும் விரைவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது மேலே உள்ள உயர்கொண்டான் வாய்க்கால், புதிய கட்டளை வாய்க்கால், ராஜவாய்க்கால், மோகனூர் வாய்க்கால் போன்ற வாய்க்கால்களும் இதில் பயன்பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தண்ணீரானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறிய ஒரு திருக்குறளை கேட்டீர்களேயானால், துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துப்பார்க்குன்னா சாப்பிட்றவங்களுக்கு, பசிக்கிறவங்களுக்கு, துப்பாக்கி சமையலாக ஆக்கிறதுக்கு, துப்பாய தண்ணீராக கொடுக்குது இந்த மழை. ஒரு சமையல் பண்ணணும்னா அதுக்கு தண்ணீர் தேவைப்படுது, அந்த மழையை கொடுக்கு, அந்த மழை தான் தண்ணீரை கொடுக்குறது. அடுத்தது துப்பார்க்கு துப்பாய அப்படின்னா அதே மாதிரி பசியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு துப்பாய தாகம் போக்குறதுக்கு இது தண்ணீராகவும் பயன்படுத்துறது.
அப்படிங்கிறத இந்த குறளுடைய அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம பசியில் இருக்கும்போது உணவு சமைப்பதற்காக மழை தண்ணீர் பயன்படுகிறது. அதே சமயத்தில் சாப்பாடே வழி இல்லை, விளையலை, நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணீர் தேவை குடிக்கிறதுக்கு. அந்த தாகமாக இருக்கும்போது கூட இந்த மழை தண்ணீர் தான் நமக்கு தாகத்தை தீர்க்கறதுக்கு ஒரு தண்ணீராக நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த சூழ்நிலையில் இந்த தண்ணீரை நம்ம எப்படி பாதுகாக்கணும் ஒவ்வொருடைய மனதில் இருக்க வேண்டிய கட்டாயமாகிறது. இந்த கிளைமேட்டெல்லாம் நமக்கு மாறிக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் மழையினுடைய அளவு மற்ற எல்லாமே குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறது, பாப்புலேஷன் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ தண்ணீர் சேமிப்புன்றது இந்த காலத்தில் கட்டாயமாக இருக்குது. இன்னும் 20 வருஷங்களில் தண்ணி கிடைக்குமா கிடைக்கலன்ற நிலைமையில் இருக்கிறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த தண்ணீரை சேமிப்பதற்கும் இந்த நதிகளில் செல்கின்ற அனைத்து தண்ணீரை மாசுபடாமலும் அதை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாடுபடணும்னு நான் இந்த தருணத்திலே உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் அருகில் வீட்டிலேயோ இல்லது குளத்திலேயோ இல்லை கிணற்றிலேயோ தண்ணீர் இருந்தால் அதை மாசுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும், அந்த தண்ணீரை சிக்கனமாக செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கும் பக்கத்தில் உள்ளவருக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியதற்கும், மேலும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலும் அதிகமான வருமானம் வருவதற்கும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை சிரம் தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.